Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நேயர்களே, தமிழக வெற்றி கழகம் தொடர்பாக ஒரு அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது, அதனை பார்க்கலாம். அண்மை செய்தி: மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையை கூட்ட தமிழக வெற்றி கழகம் முடிவு செய்திருக்கிறது. 120 இருந்து 140 உயர்த்த வாய்ப்பிருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. மேலும் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் இந்த முடிவுக்கான காரணம் என்ன? உங்களுடைய தகவல்களை பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில கட்சி ரீதியில நிர்வகிப்பதற்காக 120 மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்ய வேண்டும் என்ற முடிவை தலைமை எடுத்திருந்தது. அதன் அடிப்படையில இதுவரை 95 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். இறுதிக்கட்டமான மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் இன்று வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்துல அதற்கான நேர்காணல கட்சியுடைய தலைவர் பனையூர்ல துவங்க இருக்கக்கூடிய நிலையில, மக்கள் மன்றமாக இருந்து மக்கள் இயக்கமாக மாறி கட்சியாக மாறி இருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு தொகுதிகள்ல பல்வேறு நிர்வாகிகளிடையே மோதல் போக்கு தொடர்ந்து நிலவுவதாகவும், அனைத்து நிர்வாகிகளையும் ஒருங்கிணைக்கும் பொருட்டும், அதே போல நிர்வாகிகளிடையே சமரசம் ஏற்படுத்தும் முயற்சியில 120 கூடுதலாக 20 மாவட்ட செயலாளர்கள் வரையில மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க தமிழக வெற்றி கழக தலைமை முடிவெடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில இந்த மாவட்ட செயலாளர்கள் நியமனம் என்பது 120 140 வரை உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அது குறித்த அறிவிப்பும் விரைவில் வெளியாகும் என்றும், இன்று 6ஆம் கட்டமாக கூடுதலாக 19 மாவட்ட செயலாளர்களுடைய பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.